அங்க சுடர் நடந்து போயிட்டு இருக்கா. வண்டியை கொஞ்சம் நிப்பாட்டுங்க. மகேஷ் உன்னை பத்தி தான் அடிக்கடி பேசிக்கிட்டு இருப்பான். எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கினதுக்கு காரணம் நீதான்னு சொல்லுவான். நீங்க எல்லாரும் வாங்க, எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். எங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் உங்களுக்கு காமிக்கிறேன். சுடர் வீட்டுக்கு போய் தியா தருண் எல்லாரையும் பாத்துட்டு போலாம்ப்பா. ஐயோ, அபிய கர்ணா பாத்துட்டா என்ன பண்றது? என்ன வெற்றி யோசிக்கிற? வண்டி எடு. ஐயோ, கர்ணா எப்படி இங்க? இவன் நம்மள பார்க்க கூடாதே. நீங்க எங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நானே உங்க வீட்டுக்கு வந்து என் வீட்டுக்காரருக்கு வேலை கொடுத்ததுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவனை நல்லவன் நம்பி அண்ணி பேசிட்டு இருக்காங்க. இவனும் ரொம்ப யோகிய மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கான். அம்மா எங்க போனாங்கன்னே தெரியலையே. சுடர், உங்க அம்மா எங்க? அவங்களதான் நான் தேடிட்டு இருக்கேன். மகேஷ், அம்மு எங்க இருக்கீங்க? ஐயோ, சுடர் கதவை தட்டுறாளே. நான் மட்டும் இப்போ கதவை திறந்தனா அந்த கர்ணனை என்ன பாத்துடுவான். அதுக்கப்புறம் எல்லாம் போச்சு. சுடர், எப்படியாச்சும் அவங்கள சமாளிச்சு அனுப்பிடு. எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் அவங்கள பார்க்க வரமாட்டேன். சுடர், நீயும் என்ன கூப்பிட இங்க வராத. ஆன்ட்டி, நீங்க கண்டிப்பா ஸ்வேதா அம்மா அப்பாவோட மேரேஜ்க்கு வரணும். கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. மகேஷோட அம்மாக்கு என்னாச்சு? ஒரு துரோகியால மகேஷோட அம்மாக்கு அப்படி நடந்துச்சு. யாரடா துரோகி? மகேஷோட அம்மாக்கு அப்படி ஆனதுக்கும் நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கும் நீ தானே காரணம். நீ நல்ல நடி. இங்க பாரு சுடர், நீ இனிமேல் மகேஷோட கொஞ்சம் அளவோட பழகு. ஏன் அம்மு, முதல்ல கேப்டன் கூட பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க, இப்ப மகேஷ் கூட பேசாதன்னு சொல்றீங்க. அம்மாக்கு பரோல் முடிஞ்ச உடனே உன்னை வேற ஸ்கூல்ல சேர்க்கணும்ல, அதனால நீ அவங்களெல்லாம் மிஸ் பண்ணுவ. அதனால தான் சொல்றேன். ஸ்வேதா, இந்தா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். இதை ஓபன் பண்ணி பாரு. டைமண்ட்